அனைவருக்கும் வணக்கம். வினோதய சித்தம். இது வந்து ஒரு டைட்டிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கனி வந்து ஒரு நாளைக்கு கால் பண்ணார். இந்த மாதிரி ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு 2 ஹவர்ஸில் வர முடியுமா அப்படின்னு கேட்டார். ஓகே, நான் அப்புறமா கிளம்பி போனேன். போனவுடனே இந்த ஸ்டோரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கௌஷிக் வந்து படிச்சுட்டு இருந்தார் அந்த ஸ்டோரியை. நானும் கூடவே உட்காந்துருந்தேன். ஸ்டோரி கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, மார்னிங்கில் வந்து நான் ஜஸ்ட் யூடியூப்பில் எப்போவுமே சும்மா ஒரு பாசிட்டிவாக ஏதோ வைப்ரேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்து எப்போவுமே யூஸ் டு வாட்ச் சம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு சில கண்டென்ட்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவ் வைப்போடு நான் அங்கே போனேன். போனவுடனே பார்த்தா சேம் வைப் அங்கே இருந்துச்சு. நான் என்னெல்லாம் கேட்டனோ யூடியூப்பில் அதே கண்டென்ட் வந்து அவங்க இந்த ஸ்டோரியாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸ்டோரியெலாம் முடிஞ்ச உடனே கனிகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இப்போ தான் நான் இந்த கண்டென்ட்டை நான் கேட்டுட்டு வரேன், நீங்கள் அதை வந்து ஒரு படமாக எடுக்க போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அங்கேயே வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த மூவி வந்து ஆக்சுவலாக அபிராமி ராமநாதன் சார் வந்து ஃபஸ்ட் மூவி அவரோட உன்னோடு காண்ற மூவி பண்ணேன். எனக்கு வந்து அது ஒரு கம்பெனி மாதிரி இல்லை, எப்போவுமே ஒரு ஃபேமிலி ஒரு கெட் டுகெதர் மாதிரியே இருக்கும். அங்கே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போவோம். ஸோ இந்த மூவிலையும் அவர் வந்து என்னை மறக்காமல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இந்த மூவியில் வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக சூஸ் பண்ணியிருக்காரு. எவ்ரி கேரக்டர் வந்து ஒரு ஆக்டிங் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகலை. தம்பி ராமையா சாரோடைய ஒரு முழு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மூவியில் தான் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ விஷ் பண்ணேன். சார், இந்த மாதிரி உங்களோட நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ வேர்சடைலான ஆக்டிங் வந்து ஒரு மூவியில், இந்த மூவியில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. கனிக்கும் நான் வந்து பாராட்டு தெரிவித்தேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அதே மாதிரி கேமரா ஒர்க், அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களுடைய பார்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப சர்ட்டிலாக, சாங்ஸ் இல்லை இந்த மூவியில். ஸோ ரொம்ப சர்ட்டிலாக அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு தீம்ஸ், வெறும் தீம் அப்ரோச்லேயே இந்த மூவி ஃபுல்லாக வந்து இதில் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பண்ணும்போதே ரொம்ப மனசெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பாரம் ஆயிடுச்சு. அந்த கிளைமேக்ஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக இதே ஃபீல் வந்து எல்லாருக்கும் இருக்கும்னு நானும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹர்ட் தட். எல்லாருக்கும் வணக்கம். Vinoda Sitham is very, very close to my heart because, as everyone says, in the movie, all of us, once you all watch this movie, எல்லாருக்கும் there will be one scene to take away home, or உங்க கதை அந்த மூவில இருக்கும் when you watch. And I want to thank Kani sir. Thank you so much for giving me this opportunity. I want to thank the Z family. I want to thank Abrahami family. Thank you, sir. Ekman sir. Thank you so much. I just don't want to continue more because later they will say, thank you so much. Thank you. Please support and bless us. அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் வினோத சித்தம். கதை வந்து கனி சொல்லக்குள்ளே வந்து ஒரு சின்ன பயம் இருந்தது. ஏன்னா இது கதை வந்து அவ்வளோ ஒரு லைஃப் பற்றி சொல்கிற படம், ஒரு லைவான இதில் எங்கேயுமே நம்ம வந்து கேமரா ஓவரா, இதில் சாங்ஸு ஆக்ஷன் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அதனால் இதுக்கு கனி சொன்னாப்புல இதில் வந்து விஷுவல் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அந்த அந்த கோணத்தில் வந்து நிறைய கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் வந்து இது வந்து 19 நாளில் வந்து எடுக்கப்பட்ட படம். அது வந்து கனியால் தான் முடியும். அந்தளவுக்கு எங்களை வந்து ஊக்கப்படுத்தி அவ்வளோ எல்லாத்துக்குமே லொக்கேஷன்லேருந்து எதுவுமே ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு நீட்டான ஒரு ஃபிலிம். என்னுடைய 30-40 படங்களில் இதுவும் வந்து இந்த படம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக எல்லோரும் சொல்கிறாங்க. அதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதுக்கு இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா அண்ட் என்டர்டெயின் காமெடி எல்லாமே கலந்த ஒரு நவரச பாத்திரத்தில் தான் வந்து தம்பி ராமாயணன் நடிச்சிருக்காரு. அவர் எல்லோரும் நீங்கள் வந்து ரொம்ப அந்த கேரக்டர் வந்து பரசுராம் கேரக்டர் லவ் பண்ணீங்க. அதே மாதிரி கனி வந்து இது வரைக்கும் நிறைய படங்களில் வெவ்வேறு
வில்லனாவோ, அது நிறைய சோஷியல் அவேர்னஸ் ஃபிலிமோ அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் ஒரு ஷட்டிலாக ஒரு டைலாக் அதிகமாக இல்லாமல் ஒரு 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 அந்த டைமாக வந்து ஒரு பாத்திரமாகவே நடிச்சிருக்காரு. அதனால் வந்து இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படத்தில் வந்து பணிபுரிய வாய்ப்பு கொடுத்த கனிக்கும், ஜி குழுமமுக்கும், அப்புறம் அபிராமி மெகமால் குழுமத்திற்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வினோதி சித்தம் இது வெறும் படம் அல்ல, நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடமும் கூட. ஏன்னா அப்படி ஒரு முக்கியமான விஷயத்த இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காரு எங்கள் இயக்குனர் கனி சார். அண்ட் அவரோட ஒரு கிரியேஷனுமே வந்து ஒரு அற்புதமான விஷயமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த இந்த ஒரு பதிவும் கண்டிப்பாக ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக தான் இருக்க போகுது அவருடைய கரியரில். அப்படிப்பட்ட அவருடைய இந்த ஒரு அற்புதமான படைப்பில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன்றது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ கனி சார் ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட். அண்ட் தேங்க்யூ அபிராமி சார், சிஜு சார், கௌஷிக், எவ்ரி ஒன், டு த என்டையர் டீம், காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்குமே நன்றி. அண்ட் எஸ், படத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தா எல்லாருமே கதையை சொல்லிடுவாங்க போல இருக்குது. ஸோ அதனால் ஐ சேவ் த ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ். தேங்க்யூ. எல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். எப்படி பேசுறதுனே தெரில. ஏன்னா இது இன்னைக்கு நவராத்திரி பூஜையில் ஒரு 5வது நாள், மகாலட்சுமியுடைய நாள். ஸோ இந்த நாளில் ஒரு அழகான ஒரு விழாவை மறக்க முடியாத நாளாக மீடியாவுக்காக ப்ரெஸ் ஷோ போட்டு ப்ரெஸ் மீட்டை வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி அ வண்டர்ஃபுல் டே ஐ திங்க். அதுவும் இந்த நல்ல நாளில் கட்டாயம் உங்கள் எல்லாரையுமே அழகாக டாக்டர் சீனிவாசன் வரவேற்றார். அதோடு இல்லாமல் இந்த சினிமா உலகத்துக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க. ஏன்னா ஆக்சுவலாக வந்து எங்கள் நகரத்தார் வந்து ரொம்ப சினிமா உலகத்தில் வந்ததே கிடையாது. பட் நான் சின்ன வயசுலேருந்தே, அதாவது என் தந்தையார் கொலம்போல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லாருமே தெரியும் உங்களுக்கு, கொலம்போலேருந்து நுரேலியாலேருந்து எல்லாரும் இந்தியாவுக்கு போக சொன்னாங்க. ஸோ ஹீ கேம் அண்ட் செட்டில்ட் இன் ட்ரிச்சி. ட்ரிச்சியில் இருக்குதா அவருக்கு என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு தெரியல. ஸோ அப்போ வந்து ஃபினான்ஸ் டு தியேட்டர்ஸ், ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டு தான் என் மனசில் ஒரு கவலையை நீக்க வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் ஃபார் தியேட்டர்ஸு அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ட்ரிச்சியில் ராக்ஸி, வெலிங்டன், சென்ட்ரல், பிளாசா, அது மாதிரி தியேட்டர்ஸில் வந்து ஹீ ஸ்டார்டட் ஃபினான்ஸ் அண்ட் கைடு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கூடவே இருந்தார். அதனால் நாங்கள் எப்போ சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது கட்டாயம் என்ன ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனாலும் ஹீல் டேக்கஸ் எல்லாருமே அங்கே போய் சினிமா பார்ப்போம். அதுவும் தீபாவளிக்கு கட்டாயம் புது படம் பார்ப்போம். எங்களுக்கு வந்து பிகாஸ் ஹீ இஸ் த மெயின் ஃபினான்சர் ஃபார் திஸ், அதனால் போய் பார்த்துடலாம். அப்படியே தான் தலை தீபாவளி அன்னைக்கு கூட நாங்கள் வந்து சென்ட்ரலில் முதல்ல மாப்பிள்ளையோடு அழைச்சிட்டு வந்து பார்த்தோம். ஸோ அந்த நினைவுகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ எப்போவுமே எங்களுக்கு வந்து சினிமா வேர்ல்டோட ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு வந்து பார்த்தோன்னா திருப்பி வந்து சினிமா வேர்ல்டுனா எங்கள் மாமனார் லெவல்லேருந்து அப்போவுமே அவங்களும் மலேசியா கொலம்போவில் தான் பிளான்டேஷன்ஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் அபிராமி காட்டன் மில்ஸ்ன்னு ஆந்திராவில் பண்ணாங்க. பட் எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்காக தனியாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார், அதாவது என் கணவரை வந்து அவங்கள அபிராமி தியேட்டர்ஸ் கட்டுறதுக்காக புருஷவாக்கத்தில் செலக்ட் பண்ணிவிட்டு, அண்ட் ஹீ வாஸ் அ சைட் இன்ஜினியர். ஸோ அப்போ வந்து தியேட்டர்ஸ் கட்டணும். எல்லாருக்குமே தெரியும் அபிராமி அண்ட் பாலபிராமி தியேட்டர்ஸ் தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் அன்னை அபிராமி, சக்தி அபிராமி வந்தது. இந்த தியேட்டர்ஸ்லாம் இருக்கும்போது எப்பவுமே உங்களுக்கு தெரியும் தியேட்டர்ஸ்க்கு திடீர்னு ஒரு டவுன்ஃபால், அப்புறம் மாற்றி வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, எப்பவுமே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் வந்து எப்போவுமே ஒரு முன்னோடியாக இருந்து அது கீழே விழும்போது திருப்பி மேலே தூக்கி நிற்கிறதுக்கு ஹி வாஸ் பைனியர் இன் எவ்ரிதிங். ஸோ டிஜிட்டல் உலகம் எல்லாத்துக்குமே. அதுக்கு முன்னாடி மாலுங்கிற கான்செப்டை வந்து தியேட்டர்ஸை டிஸ்டர்பே பண்ணாமல் அதை அட்டாச் பண்ணோம். அதில் வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டு, அதாவது சினிமா மட்டும் இல்லாமல் டீனேஜர்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தனி உலகத்தை உண்டாக்கணும். அப்போ ஸ்னோ வேர்ல்டு ஒன்று வந்தது. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது சினிமாவுக்கு டிஜிட்டல், டால்பி ஸ்டீரியோ அப்படின்னு ஒவ்வொன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் இப்போ திடீர்னு என்னடானா ஒரு பேண்டமிக்கில் 1.5 வருஷம் நம்ம யாருமே
சினிமாவுக்கே போகாமல் வீட்டிலே இருந்தோம். எல்லாருக்கும் அது தெரியும். இப்போ தான் திருப்பி சினிமா பிக்கப் ஆச்சு. அப்போ ஹீ செட் வை நாட் வி டு அ டிஜிட்டல் மூவி அப்படின்னு. ஸோ அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு வைரக்கல் கிடச்சிது. அந்த வைரக்கல் யாரும் இல்லை, நம்ம டைரக்டர் சமுத்திரக்கண்ணி. ஸோ அவர் சொன்ன கதை வந்து ரொம்பவே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ்டாக பிடிஞ்சது. உடனே இதை வந்து டிஜிட்டல் மூவியாக எடுத்தா என்ன, அதுவும் ஓடிடிவி பிளாட்ஃபார்ம் தான் இப்போ ரொம்பவே எல்லோரும் வீட்டில் இருந்துக்கிட்டே சௌரியமாக மாஸ்க் எல்லாம் போடாமல் அங்கே பார்க்கலாம், அதுவும் குடும்பத்தோடு பார்க்கலாம். ஸோ குடும்பத்தோடு ஒரு என்ஜாய் பண்ணுற மூவினா அவருடைய கதை வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ அதனால் அந்த கதையை உடனே, அதுவும் அவர் வந்து நல்ல நுட்ப கலைஞர்களோட டெக்னீஷியன்ஸோட இதை வந்து பிரமாதமாக பண்ணார். சொன்ன நாளில் 21 நாளில் பியூட்டிஃபுல்லாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த ஒரு மூவி. அதோடு இல்லாமல் வினோதய சித்தம் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே அது என்ன ஒரு வினோதமான பேர் அப்படின்னு நினைக்கிறோம். இனிமேல் இந்த படத்தை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சொல்வீங்க எனக்கு டைம் இல்லைன்னு யாரும் சொல்லவே மாட்டீங்க, டைம் இருக்குன்னு சொன்னால் பயப்படுவீங்க. ஸோ டைம் இல்லைன்னு சொல்லாமல் நம்ம வந்து நம்முடைய கவலைகள், தேவையில்லாத நினைப்புகள் எல்லாம் நம்ம வந்து உதறிட்டு நம்மளுடைய எனர்ஜியை கம்ப்ளீட்டாக கான்க்ரீட்டாக ஒரு நல்ல ஒரு படைப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நமக்கு சிந்தனைகள் வந்துடும். நிறைய நல்ல சிந்தனைகள் வரும். இந்த வாழ்க்கையும் நம்மால் தானுங்கிற அகந்தையும் நம்ம விட்டு போயிடும். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் மேலே ஒருத்தர் இருக்கா, நம்மளை இயக்குறான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நல்ல காரியங்கள் நிறைய பண்ணணும்னு நினைப்போம். ஸோ கட்டாயம் இந்த படம் உங்களை ஒரு மனமாற்றம் பண்ணும், அது நம்பிக்கை இருக்குது. அதாவது இந்த படத்தை வெளியிடுறதுக்கு, அதுவும் ஓடிடிபியில் வெளியிடுறதுக்கு ZEE5 எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள். ஸோ அவ்வளோ கலைஞர்களுக்கும் ZEE5 நிறுவனத்துக்கும் மற்றும் இந்த வினோத சித்தத்தை நடித்த அத்தனை கலைஞருக்கும் எங்களுக்கு மனமாத பாராட்டுகளும் நன்றிகளும் சொல்கிறேன். அதுவும் மீடியா வந்து இங்கே கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துட்டு எப்போ உங்கள் ஆதரவோடு தான் நாங்கள் எல்லாமே நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நிறைய டிஜிட்டல் மூவிஸ் நாங்கள் எடுத்து வெற்றிகரமாக வெற்றி பாதை போட உங்கள் அனைவருடன் எங்களுக்கு ஒத்துழைப்பும் வேணும். அந்த ஆண்டவனின் அருளால் இந்த கட்டாயம் இதை பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணி இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுங்க அப்படின்னு தான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி உங்களை வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.